ஓம் சாந்தி. செப்டம்பர் 1, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி நவம்பர் 25, 2001. நல்லாசிகளை கொடுத்து நல்லாசிகளை பெறுங்கள். எந்த ஒரு காரணத்திற்கும் ஒரு தீர்வை கண்டு சகல பிரச்சனைகளையும் தீர்த்துவிடுங்கள். இன்று அன்பு கடலான பாப்தாதா அன்பின் சுரூபங்களாக இருக்கும் தனது குழந்தைகளின் அன்பு இழைகளால் இழுக்கப்பட்டு ஒரு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகள் அழைத்தார்கள். எனவே பிரபு ஹசூர் பிரசன்னம் ஹாசீர் ஆகினார். நீங்கள் சதா சூட்சும சந்திப்பை கொண்டாடுகின்றீர்கள். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் பாப்தாதாவை பௌதீக ரூபத்தில் அழைத்தீர்கள். அதனால் பாப்தாதா குழந்தைகளுக்கான உங்களுக்காக இந்த எல்லையற்ற ஒன்று கூடலுக்குள் வந்துள்ளார். குழந்தைகளின் அன்பை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். அவரின் இதயத்தில் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவருக்காகவும் இந்த பாடலை பாடுகின்றார். ஆகா, மேன்மையான பாக்கியசாலி குழந்தைகளே ஆகா! இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களே ஆகா! இத்தகைய மகத்தான பாக்கியத்தை கொண்டிருப்பதுடன் அதை இலகுவாக சாதாரணமான முறையில் அடைவது என்பதை நீங்கள் உங்களின் கனவுகளிலேனும் நினைத்திருக்கவில்லை. எவ்வாறாயினும் இன்று நீங்கள் உங்களின் பாக்கியத்தை பௌதீகமான ரூபத்தில் காண்கின்றீர்கள். வெகு தொலைவிலுள்ள குழந்தைகளும் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதை பாப்தாதா பார்க்கின்றார். பாப்தாதா அவர்களை பார்க்கின்றார். அவர்களுடன் சந்திப்பை கொண்டாடுகின்றார். பெரும்பாலான தாய்மார்கள் ஒரு பொன்னான வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். பாப்தாதாவும் குறிப்பாக சக்தி சேனையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகின்றார். 4 சுவர்களுக்குள் இருக்கும் தாய்மார்கள் தந்தையின் மூலமாக உலக உபகாரிகள் ஆகியுள்ளார்கள். அத்துடன் உலக ராஜ்யத்தின் உரிமையை பெற்றுள்ளார்கள். நீங்கள் இப்படி ஆகியுள்ளீர்களா அல்லது இன்னமும் அப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் என்ன கூறுவீர்கள்? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள் தானே? உங்கள் அனைவரிடமும் உலக ராஜ்யத்தின் வெண்ணெய் உருண்டை உங்களின் கைகளில் உள்ளதல்லவா? மதுபனை வந்தடைந்துள்ள தாய்மார்களான நீங்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை குறித்து சந்தோஷமாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்கள் எதனை குறித்து சந்தோஷப்படுகின்றீர்கள்? அதாவது பாப்தாதா விசேஷமாக தாய்மார்களை அழைத்துள்ளார் என்பதை குறித்து. எனவே தாய்மார்களான உங்களிடம் விசேஷமான அன்பு உள்ளதல்லவா? நீங்கள் போதையுடன் கூறுகின்றீர்கள், பாப்தாதா எங்களை அழைத்துள்ளார், எங்களுக்கு அழைப்பு வந்துள்ளது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் வராமல் விடுவோம்? பாப்தாதா தொடர்ந்தும் அனைவருடைய இதயபூர்வமான உரையாடல்களை கேட்பதுடன் தொடர்ந்து இந்த சந்தோஷ போதையையும் பார்க்கின்றார். உண்மையில் பாண்டவர்களும் இதில் சளைத்தவர்கள் அல்ல. உலக பணியின் பூர்த்தியானது பாண்டவர்கள் இல்லாமல் நடக்க முடியாது. எவ்வாறாயினும் இன்று பாண்டவர்களும் குறிப்பாக தாய்மார்களை முன்னால் வைத்திருக்கிறார்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் மிக இலகுவாக முயற்சி செய்வதற்கான வழிமுறையை பாப்தாதா கூறுகின்றார். தாய்மார்கள் அனைத்தும் இலகுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் தானே? அதனால் பாப்தாதா தாய்மார்களான உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைத்திலும் மிக இலகுவாக செய்யக்கூடிய வழிமுறை என்னவென்று கூறுகின்றார். நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் மற்றவர்களுடன் தொடர்பிலும் உறவு முறையிலும் வரும்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உங்களின் இதயபூர்வமான நல்ல ஆசிகளின் உணர்வுகளை கொடுப்பதுடன் மற்றவர்களிடமிருந்தும் நல்ல ஆசிகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அவர்கள் தீங்கு நினைத்தாலும் உங்களின் நல்ல ஆசிகளின் சக்தியால் அந்த தீங்கான எண்ணங்களை நல்ல ஆசிகளாக மாற்றுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் உங்களிடமிருந்து நல்ல ஆசிகளை அனுபவம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் தீங்கு நினைக்கும் அந்த ஆத்மா ஏதாவது ஒரு விகாரத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கின்றார் என்பதை அனுபவம் செய்யுங்கள். ஏதாவது ஒன்றின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஆத்மாவிற்காக அல்லது யாராவது ஒருவரின்
கட்டுப்பாட்டின் கீழுள்ள ஒருவருக்காக நீங்கள் ஒரு பொழுதும் தீங்கு நினைக்கக்கூடாது. அத்தகையதோர் ஆத்மாவிற்கு உதவி செய்வதற்காக நல்லாசிகள் எப்பொழுதும் வெளிப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருங்கள், நான் சதா ஒரு பணியையே செய்ய வேண்டும். எனது எண்ணங்களாலும் எனது வார்த்தைகளாலும் எனது செயல்களாலும் எனது தொடர்புகள் மற்றும் உறவுகளாலும் நான் நல்லாசிகளை கொடுத்து நல்லாசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் உங்களிடம் வீணான அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் உங்களின் கடமை என்ன என்பதை சிந்தனை செய்யுங்கள். உதாரணமாக, எங்கேயாவது தீ பிடித்திருப்பதை தீயணைக்கும் படையினர் கண்டால் அவர்கள் அந்த தீயை நீரூற்றி அணைக்கும் தமது கடமையை மறக்க மாட்டார்கள். தாங்களே அந்த தீயின் மீது நீரை ஊற்றியவர்கள், அந்த தீயை அணைத்தவர்கள் என்பதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். அதேபோல் ஒருவர் ஏதாவது விகாரத்தின் ஆதிக்கத்தின் கீழிருந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்வாராயின் உங்களின் பணி என்ன என்பதை நினைவில் வைத்திருங்கள். எனது கடமை எந்த வகையான நெருப்பையும் அணைப்பதும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் நல்லாசிகளுக்கான உணர்வுகளின் ஒத்துழைப்பை வழங்குவதும் ஆகும். ஒரே ஒரு வார்த்தையை நினைவில் வைத்திருங்கள். தாய்மார்கள் இலகுவாக ஒரு வசனத்தை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நல்லாசிகளை கொடுங்கள், நல்லாசிகளை பெறுங்கள். தாய்மார்களான உங்களால் இதை செய்ய முடியுமா? தாய்மார்கள் அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? அல்லது நீங்கள் அதை செய்வீர்கள் என்று உணர்கின்றீர்களா? பாண்டவர்களான உங்களால் இதை செய்ய முடியுமா? நீங்கள் இதை செய்வீர்கள் என பாண்டவர்களான நீங்கள் கூறுகின்றீர்கள். பாண்டவர்கள் சதா வெற்றியாளர்கள் என்று நினைவு கூறப்படுகிறார்கள். சக்திகள் சதா உலக உபகாரியாக இருப்பதில் பிரபல்யமாக இருக்கிறார்கள். எங்குமுள்ள குழந்தைகள் அனைவராலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை பாப்தாதா இன்னமும் வைத்துள்ளார். அந்த ஒரு நம்பிக்கை என்னவென்று பாபா உங்களுக்கு கூறட்டுமா? உங்களுக்கு அது என்னவென்று ஏற்கனவே தெரியும். ஆசிரியர்களான நீங்கள் அதை அறிவீர்கள்தானே? குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப முயற்சி செய்கிறீர்கள். உங்களின் முயற்சிகளை பார்த்து பாப்தாதா புன்னகை செய்கின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது உங்களின் முயற்சிகளில் துரித கதி ஏற்பட வேண்டும் என்பதே அந்த ஓர் ஆசையாகும். முயற்சிகள் உள்ளன, ஆனால் அவை இப்பொழுது துரித கதியில் இருக்க வேண்டும். இதை செய்வதற்கான வழிமுறை காரணம் என்ற வார்த்தையை முடித்து சதா தீர்வுகளின் சுரூபம் ஆகுவதாகும். காலத்திற்கு ஏற்ப காரணங்கள் உள்ளன, தொடர்ந்தும் காரணங்கள் ஏற்படும். எவ்வாறாயினும் நீங்கள் அனைவரும் தீர்வுகளின் சுரூபங்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் உலகிற்கே தீர்வுகளை காண்பதன் மூலம் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் ஆத்மாக்களில் பெரும்பாலானோரை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டும். நீங்கள் உங்களை தீர்வுகளின் சுரூபங்கள் ஆக்கினால் மட்டுமே உங்களால் உலகிலுள்ள ஆத்மாக்களின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை காண முடியும். அத்துடன் அவர்களை நிர்வாண தாமத்திற்கும் அனுப்ப முடியும். இப்பொழுது உலகிலுள்ள ஆத்மாக்களுக்கு முக்தி தேவைப்படுகிறது. நீங்களே அவர்கள் தந்தையிடமிருந்தும் முக்தியின் ஆஸ்தியை பெறச் செய்வதற்கான கருவிகளாவீர்கள். ஆகவே கருவி ஆத்மாக்களான நீங்கள் வெவ்வேறு பிரச்சனைகளுக்குமான காரணங்களின் தீர்வுகளை கண்டறிவதன் மூலம் உங்களை முதலில் விடுவிப்பதன் மூலம் உங்களால் உலகமே முக்திக்கான ஆஸ்தியை பெறச் செய்ய முடியும். எனவே நீங்கள் விடுதலை அடைந்து விட்டீர்களா? எந்த வகையான பிரச்சனைக்கான காரணமும் உங்களின் முன்னால் வரக்கூடாது. இந்த காரணத்தால், வேறொரு காரணத்தால், இந்த காரணத்தால் போன்றவை எந்த ஒரு காரணமும் உங்களுக்கு முன்னால் வரும்பொழுது ஒரு வினாடியில் அதற்கான காரணத்திற்கான தீர்வை சிந்தித்து பாருங்கள். இப்படி சிந்தியுங்கள். உலகிற்கே தீர்வினை நான் கண்டுபிடிக்கும் பொழுது என்னால் எனது அற்பமான பிரச்சனைகளுக்கு தீர்வினை காண முடியாதா? உங்களால் அதை செய்ய முடியாதா? இப்பொழுது ஆத்மாக்கள் வரிசையாக உங்களின் முன்னால் வந்து, ஓ முக்தியை அருள்பவர்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்பார்கள். ஏனென்றால் நீங்கள் முக்தியை அருள்பவரின் நேரடி குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் உரிமை உள்ள குழந்தைகள். நீங்கள் மாஸ்டர் முக்தியை அருள்பவர்கள்தானே?
எவ்வாறாயினும் ஒரு தடையின் கதவு மாஸ்டர் முக்தியை அருள்பவர்களான உங்களால் அந்த வரிசையின் முன்னால் மூடப்பட்டுள்ளது. வரிசை தயாராக உள்ளது, ஆனால் எந்த கதவு இன்னமும் மூடி உள்ளது? உங்களின் முயற்சிகளை பொறுத்தவரை பலவீனமான முயற்சியின் ஒரு வார்த்தைக்கான கதவு ஏன், கியோ, ஏன் என்ற கேள்விக்குறி என்பதாகும். ஏன் என்ற இந்த வார்த்தை உங்களின் முன்னால் வரிசையை கொண்டு வர முடியாது. அதனால் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள குழந்தைகளான உங்களுக்கு பாப் தாதா நினைவூட்டுகின்றார். இப்பொழுது பிரச்சனைகளின் கதவிற்கு ஏன் என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். உங்களால் இதை செய்ய முடியுமா? ஆசிரியர்களான உங்களால் இதை செய்ய முடியுமா? பாண்டவர்களான உங்களால் இதை செய்ய முடியுமா? உங்களில் ஒவ்வொருவரும் உங்களின் கையை உயர்த்துகின்றீர்களா, அல்லது உங்களில் சிலர் மட்டுமே உயர்த்துகின்றீர்களா? வெளிநாட்டவர்களான நீங்கள் என்றும் தயாராக இருக்கின்றீர்கள் தானே? ஆமாம் அல்லது இல்லையா? ஆம் என்றால் உங்களின் கைகளை உயரே தூக்குங்கள். சிலர் இதை இப்படி செய்கிறார்கள். இப்பொழுது எந்த ஒரு நிலையத்திலும் எந்த ஒரு பிரச்சனையின் பெயரோ அல்லது சுவடோ இருக்கக்கூடாது. இது சாத்தியமா? நான் இதை செய்ய வேண்டும் என நீங்கள் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் நினைக்க வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும் என மாணவர்கள் நினைக்க வேண்டும். நான் இதை செய்ய வேண்டும் என இல்லறத்தவர்கள் நினைக்க வேண்டும். மதுபன் வாசிகள் நான் இதை செய்ய வேண்டும் என நினைக்க வேண்டும். உங்களால் இதை செய்ய முடியுமா? பிரச்சனை என்ற வார்த்தை முடிந்ததும் காரணங்கள் முடிந்து தீர்வுகள் ஏற்படுவது சாத்தியமா? எதுதான் சாத்தியமில்லை? ஸ்தாபனையின் ஆரம்ப காலத்தில் வந்த குழந்தைகள் என்ன சத்தியத்தை செய்தார்கள்? அவர் அதை நடைமுறையில் இட்டு செய்து காட்டினார்கள். அவர்கள் அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கி காட்டினார்கள். நீங்கள் இதை காட்டினீர்கள் தானே? எனவே எத்தனை வருடங்கள் கடந்துவிட்டன? ஸ்தாபனையிலிருந்து இப்பொழுது எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன? 65 என்று கூறப்பட்டது. எனவே இத்தனை வருடங்களில் அசாத்தியம் சாத்தியமாகாதா? இது சாத்தியமா? பிரதான ஆசிரியர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பஞ்சாபிலிருந்து வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துகின்றீர்கள் இல்லை. ஏதாவது சந்தேகம் உள்ளதா? நீங்கள் சிறிது சிந்திக்கின்றீர்கள். அதை பற்றி சிந்திக்காதீர்கள். நான் செய்ய வேண்டும், மற்றவர்களை பற்றி சிந்திக்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக சிந்திக்க வேண்டும். உங்களால் உங்களை பற்றி சிந்திக்க முடியும் அல்லவா? மற்றவர்களை மறந்து விடுங்கள். உங்களால் உங்களை பற்றி சிந்திக்கவும் உங்களுக்குள் தைரியத்தை கொண்டிருக்கவும் முடியுமல்லவா? அல்லது இல்லையா? வெளிநாட்டவர்களான உங்களால் இந்த தைரியத்தை கொண்டிருக்க முடியுமா? பாராட்டுகள். அச்சா, இப்பொழுது இதை புரிந்து கொள்பவர்கள் உங்களின் கைகளை இதயபூர்வமாக உயர்த்துங்கள். மேலோட்டமாக இல்லை. மற்றவர்கள் செய்வதனால் நான் எனது கைகளை உயர்த்துவதாக இருக்கக்கூடாது. காரணங்களை முடித்து நிச்சயமாக தீர்வுகளின் சொரூபம் ஆகின்ற திட சங்கற்பம் உங்களின் இதயத்தில் இருந்தால் என்னதான் நடந்தாலும் அல்லது நீங்கள் எதை சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும், நீங்கள் மாயையை எதிர்க்க வேண்டி இருந்தாலும், உங்களின் தொடர்புகளிலும் உறவு முறைகளிலும் ஒருவரை ஒருவர் சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும் நீங்கள் ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது. இது சாத்தியமா? இந்த திட சங்கற்பமான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் பின்னால் அமர்ந்திருப்பவர்களில் இருந்து முன்னால் இருப்பவர்கள் வரை உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாப்தாதா அவர்கள் அனைவரையும் அவர்களின் கைகளை உயர்த்தச் செய்ததுடன் இந்த காட்சியை தொலைக்காட்சியிலும் பார்த்தார். இது உங்களுக்கு நல்லதோர் பயிற்சியாகும். இதனாலேயே பாப்தாதா உங்களை கைகளை உயர்த்தச் செய்கின்றார். மற்றவர்கள் தமது கைகளை உயர்த்துவதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் ஏற்படுவதைப் போல் எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றதோ அப்பொழுது பாப்தாதாவை உங்களின் முன்னால் பாருங்கள். உங்களின் இதயங்களில் பாபா என கூறுங்கள். பாபா அங்கே பிரசன்னமாகுவார். பிரச்சனையும் முடிந்துவிடும். உங்களுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை அப்பால் சென்றுவிடும். பாப்தாதா உங்களுக்கு முன்னால் இருப்பார். எப்பொழுதும் உங்களின் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் சகல சக்திகளையும் கொண்டவர் என்ற பட்டத்தை ஒவ்வொரு கணமும் நினைவு செய்யுங்கள்.
இல்லாதுவிட்டால் பாப்தாதா வழங்கும் அன்பிலும் நினைவிலும் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், சகல சக்திகளையும் கொண்டவர்கள் என அவர் கூறமாட்டாரா? அதற்கு பதிலாக சக்திகளை கொண்டவர்கள் என்று மட்டும் கூறுவாரா? சக்திகளை கொண்டுள்ள குழந்தைகளுக்கு அன்பும் நினைவுகளும் என்று பாபா சொல்வதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான்கள், சகல சக்திகளையும் கொண்டவர்கள். எனவே ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானால் என்னதான் செய்ய முடியாது? உங்களின் பட்டத்தையும் உங்களின் கடமையையும் நினைவு செய்யுங்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான், சகல சக்திகளையும் கொண்டவர் என்பதே ஒவ்வொருவரின் பட்டமும் ஆகும். உலக உபகாரி என்பதே உங்களின் கடமையாகும். உங்களின் பட்டத்தையும் கடமையையும் நீங்கள் சதா நினைப்பது மூலம் சக்திகள் வெளிப்படும். ஒரு மாஸ்டர் ஆகுங்கள், சக்திகளினதும் மாஸ்டர் ஆகுங்கள். ஒரு கட்டளை இடுங்கள். தேவைப்படும் நேரத்தில் சரியான சக்திக்கு கட்டளை இடுங்கள். உண்மையில் நீங்கள் சக்திகளை கிரகிக்கின்றீர்கள். உங்களிடம் அவை உள்ளன. ஆனால் தவறவிடப்படும் ஒரு விஷயம் என்னவென்றால், சில நேரங்களில் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அவற்றை பயன்படுத்துவது எப்படி என தெரியவில்லை. காலம் கடந்த பின்னர் அதற்கு பதிலாக நான் இதை செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள். இப்பொழுது சரியான நேரத்தில் உங்களுக்குள் அமிழ்ந்துள்ள சக்திகள் அனைத்தையும் பயன்படுத்துவதை பயிற்சி செய்யுங்கள். பௌதீக அங்கங்களுக்கு கட்டளையிடுவதன் மூலம் அவற்றை பயன்படுத்துங்கள். நீங்கள் உங்களின் கைகளையும் பாதங்களையும் பயன்படுத்துகின்றீர்கள் தானே? அதேபோல் ஒவ்வொரு சக்திக்கும் கட்டளையிட்டு அவற்றை பயன்படுத்துங்கள். அவற்றை நடைமுறையில் பயன்படுத்துங்கள். நீங்கள் அவற்றை உங்களுக்குள் வைத்திருக்கின்றீர்கள், ஆனால் அவற்றை அதிக அளவில் பயன்படுத்துவதில்லை. சரியான நேரத்தில் ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்துவதன் மூலம் அவை நிச்சயமாக தமது வேலையை செய்யும். அத்துடன் சந்தோஷமாக இருங்கள். சில நேரங்களில் சில குழந்தைகளின் முகங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பதையும் சிறிது சீரியஸாக இருப்பதையும் காணக்கூடியதாக உள்ளது. சந்தோஷமாக இருங்கள், ஆடி பாடுங்கள். உங்களின் பிராமண வாழ்க்கை என்பது சந்தோஷத்தில் நடனமாடுவதற்கும் உங்களின் பாக்கியத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பாடல்களை பாடுவதற்கும் ஆகும். நடன கலைஞர்களும் பாடகர்களும் சீரியஸாக நடனம் ஆடினால் அவர்களுக்கு எப்படி நடனம் ஆடுவதென்றே தெரியாது என்றே கூறப்படும். முதிர்ச்சி நல்லதே, ஆனால் மிகவும் சீரியஸாக இருப்பது நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருப்பது போன்றே தோன்றும். டெல்லியில் உள்ள இடத்தின் திறப்பு விழா நடக்கப் போவதாக பாப்தாதா அறிந்தார். ஆனால் எந்த திறப்பு விழாவை பாப்தாதா காண விரும்புகின்றார்? ஓம் சாந்தி ரிட்ரீட் நிலையத்தின் திறப்பு விழா 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி இடம்பெற்றது. ஒரு தேதியை நிச்சயம் செய்யுங்கள். இந்த சிறிய மற்றும் பெரிய திறப்பு விழாக்கள் இடம்பெறும். எவ்வாறாயினும் பாப்தாதா விரும்புகின்ற திறப்பு விழா என்னவென்றால், நீங்கள் அனைவரும் உலக மேடையில் தந்தைக்கு சமமான தேவதைகளாக நடைமுறை ரூபத்தில் வர வேண்டும். திரைகளும் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் இத்தகைய திறப்பு விழாவை விரும்புகின்றீர்கள் தானே? உங்களின் இதயபூர்வமான சம்பாஷணையிலும் நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் கூறுகின்றீர்கள். தந்தையும் தொடர்ந்தும் கேட்கின்றார். இப்பொழுது எமக்குள்ள ஒரே ஒரு ஆசை தந்தையை வெளிப்படுத்துவதே ஆகும். ஆனால் தந்தையின் ஆசை குழந்தைகள் முதலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதே ஆகும். தந்தை குழந்தைகளுடன் கூடவே வெளிப்படுத்தப்படுவார். அவர் தனித்து வெளிப்படுத்தப்பட மாட்டார். எனவே பாப்தாதா இந்த திறப்பு விழாவை காண விரும்புகின்றார். உங்களுக்கு மிக நல்ல உற்சாகம் உள்ளது. நீங்கள் பாபாவுடன் இதயபூர்வமாக சம்பாஷணை செய்யும் பொழுது உங்கள் அனைவருக்கும் மிக நல்ல உற்சாகம் உள்ளது. எவ்வாறாயினும் நீங்கள் கர்ம யோகிகள் ஆகும் பொழுது சிறிதளவு வேறுபாடு ஏற்படுகிறது. எனவே தாய்மார்களான நீங்கள் என்ன செய்வீர்கள்? தாய்மார்களின் குழு மிக பெரியது. தாய்மார்களை பார்க்கும் பொழுது பாப்தாதா மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். வேறு யாருமே தாய்மார்களை அதிக அளவில் முன்னிலையில் வைப்பதில்லை. எவ்வாறாயினும் தாய்மார்கள் முன்னேறி செல்வதை பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். தாய்மார்களுக்கு இந்த விசேஷமான எண்ணம் ஏற்படுகிறது.
எவருமே அடையாத விஷயத்தை தாய்மார்களான நாங்கள் தந்தையுடன் சேர்ந்து செய்வோம். நீங்கள் நடைமுறையில் அதை செய்து காட்டுவீர்களா? இப்பொழுது ஒரு கையை தட்டுங்கள், அதாவது உங்கள் கையை அசையுங்கள். தாய்மார்களே, தாய்மார்களான உங்களால் அனைத்தையும் செய்ய முடியும். தாய்மார்களுக்கு மிக நல்ல உற்சாகம் உள்ளது. நீங்கள் வேறு எதையும் புரிந்து கொள்ளாது விட்டாலும் குறைந்தபட்சம் நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள். நான் பாபாவிற்கு சொந்தமானவன், பாபா என்னுடையவர். நீங்கள் இந்த அளவை புரிந்து கொண்டீர்கள் தானே? நீங்கள் அனைவரும் எனது பாபா என்று கூறுகின்றீர்கள் தானே? உங்களின் இதயங்களில் தொடர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். எனது பாபா, எனது பாபா, எனது பாபா. பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் விழிப்பாக இருப்பதற்கு ஒரு வினாடியை வழங்குகின்றார். நீங்கள் அனைவரும் இப்பொழுது பாப்தாதாவிடம் 100% அன்பை வைத்துள்ளீர்கள் தானே? அந்த அன்பு சதவிகிதத்தில் இல்லை அல்லவா? அது 100% உள்ளதா? எனவே நீங்கள் 100% அன்பின் பிரதிபலனை கொடுப்பதற்கு தயாரா? உங்களிடம் 100% அன்பு உள்ளதல்லவா? சிறிது குறைந்த அளவு அன்பை கொண்டவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் பின்னர் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களிடம் அன்பு குறைவாக இருந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். 100% அன்பை கொண்டிராதவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாபா அன்பை பற்றி பேசுகின்றார். ஒருவரிருவர் இருக்கிறார்கள். அச்சா, உங்களிடம் அன்பில்லை, அது பரவாயில்லை, அது நடக்கும். நீங்கள் வேறு எங்கேதான் செல்வீர்கள்? நீங்கள் பாபாவையே நேசிக்க வேண்டும். அச்சா, நீங்கள் அனைவரும் இப்பொழுது விழிப்பாக அமர்ந்திருக்கின்றீர்கள் தானே? இப்பொழுது அன்பின் பிரதிபலனாக பாப்தாதாவின் முன்னால் உங்களால் ஒரு வினாடியில் அகநோக்குடையவராகி உங்களின் இதயத்தில் இந்த எண்ணத்தை கொண்டிருக்க முடியுமா? அதாவது உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ நீங்கள் இனியும் ஒரு பிரச்சனை ஆக மாட்டீர்கள் என்பதை உங்களின் இதயபூர்வமாக நினைக்க முடியுமா? அன்பின் பிரதிபலனாக உங்களால் இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருக்க முடியுமா? உங்களால் இதை செய்ய முடியுமா? என்னதான் நடந்தாலும், ஏதாவது நடந்தாலும் நீங்கள் உங்களை ஒரு வினாடியில் மாற்றிக்கொள்வீர்கள் என நீங்கள் நினைப்பவர்கள் உங்களின் இதயத்தில் இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருங்கள். இந்த திட சங்கற்பமான எண்ணத்தை கொண்டிருப்பவர்களுக்கு பாப்தாதா உதவி செய்வார். ஆனால் உதவியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை திட சங்கற்பமான எண்ணத்தை உணர்ந்தவராக இருப்பதாகும். நீங்கள் பாப்தாதாவின் முன்னால் இந்த எண்ணத்தை கொண்டிருந்தீர்கள். இதை உணர்ந்தவராக இருக்கும் வழிமுறை உங்களுக்கு உதவி செய்யும். எனவே உங்களால் இதை செய்ய முடியுமா? இதற்கு இணங்குகின்றீர்கள் என தலையசையுங்கள். பாருங்கள், எண்ணங்களால் எதைத்தான் அடைய முடியாது? பயப்படாதீர்கள். நீங்கள் நிச்சயமாக பாப்தாதாவிடமிருந்து மேலதிக உதவியை பெற்றுக்கொள்வீர்கள். அச்சா, தீவிர முயற்சி செய்யும் மென்மையான ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தையின் அன்பிற்கான பிரதிபலனை சதா வழங்கும் தைரியசாலி குழந்தைகளுக்கும் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்து சதா மற்றவர்களை தமது சொந்த சிறப்பு இயல்புகளால் விசேஷமான ஆத்மாக்கள் ஆக்குகின்ற குழந்தைகளுக்கும் பிரச்சனைகளுக்கு சதா தீர்வுகளின் சுரூபங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கும் குறிப்பாக முன்னால் பறந்து செல்லும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். விடைபெறும் நேரத்தில் இன்று மதுபனில் பாதுகாப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளவர்கள் பாப்தாதாவின் முன்னால் வருகிறார்கள். யஜ்யத்தை பார்த்து கொள்பவர்களுக்கு மிக பெரியதோர் கடமை உள்ளது. அதனால் அவர்கள் அனைத்தையும் பார்த்து கொள்வதுடன் தொலைவில் இருந்தாலும் பாபாவை நினைவு செய்த வண்ணமும் இருக்கிறார்கள். ஆகவே பாப்தாதா குறிப்பாக அனைத்தையும் பார்த்து கொள்பவர்களுக்கும் அல்லது இந்த நேரத்தில் கியான் சரோவர், மதுபன், சாந்திவன் என்பவற்றில் மற்ற கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் விசேஷமான அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார். நீங்கள் அனைவரும் மிக கடினமாக வேலை செய்கின்றீர்கள். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் தமது நினைவுகளை அனுப்பி வைத்திருப்பவர்கள் பாப்தாதா அவர்களுக்கு விசேஷ அன்பையும் நினைவுகளையும் வழங்குகின்றார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அச்சா, ஆசீர்வாதம்.
நீங்கள் பழைய சமஸ்காரங்கள், பழைய உலக உறவுகளின் எந்தவிதமான கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு இருக்கும் லேசாகவும் ஒளியாகவும் இருக்கும் தேவதை ஆகுவீர்களாக. ஒரு தேவதையாக இருத்தல் என்றால் பழைய உலகின் எந்தவிதமான கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டு இருத்தல் என்று அர்த்தம். உங்களின் சரீரம் அல்லது எந்த ஒரு நபர் அல்லது பௌதீக உடைமைகளின் உறவு முறைகளால் கவரப்படாதிருத்தல். அதேபோல் நீங்கள் பழைய சமஸ்காரங்களின் எந்தவிதமான கவர்ச்சியிலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருக்க வேண்டும். சமஸ்காரங்களின் எந்தவிதமான கவர்ச்சியும் எண்ணங்கள், மனோபாவம் அல்லது வார்த்தைகள் என்ற எந்த ரூபத்திலும் இருக்கக்கூடாது. நீங்கள் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டு இருக்கும் பொழுது, அதாவது நேரத்தை வீணாக்குதல், வீணான சகவாசம் அல்லது வீணான சூழல் என்பவற்றின் கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு இருக்கும்போது நீங்கள் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை எனப்படுவீர்கள். ஸ்லோகம்: ஆத்மாக்கள் அனைவரையும் மௌன சக்தியால் பராமரிப்பவர்கள் மட்டுமே ஆன்மீக சமூக சேவையாளர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி.